ஷேய் விஷ்ணு பிரமா சூரியன் முனியப்பன் கால் சத்தியம். சனி 7 நாட்டு சனி உள்ளே கொண்டு போயிட்டான். உள்ளேருந்து உள்ளே அவனுடைய கோட்டாவை கொண்டு போயிட்டான். தெற்கு பாளையம் ராஜபாளையத்துக்கு கொண்டு போயிட்டான். தெற்கு பாளையம் ராஜபாளையம் சனி கோட்டா, சென்னை மெட்ராஸு அவனுடைய கோட்டா. பதவி கொடுத்துட்டார்ல, இப்போ அது அவ்வளோதான். ஏன்னா வெளியே போகணும், இந்த பேகளை வச்சு தான் உள்ளே வெளியே கொண்டு போகணும். ஏன்னா இந்த பேக தானே ஆட்டம் ஆடுதவனை பூரா பத்திரம் போட வச்சு, நீதிமன்ற கோர்ட்டில் வழக்காட வச்சு, என்னென்ன சேட்டை கூத்து அடிக்கானோ அத்தனையும் எடுத்து அத்தனையும் கூத்தடிச்சு உள்ளே விட்டு எல்லா கணக்கும் இவனுங்களை வச்சு தான் நீதிமன்ற 7 செம்ம சேட்டை செஞ்சவன். இதில் ஆடினவன் பாடினவன் வழக்கறிஞ்ச எதிர்மனதார் உள்ளவன் பூரா 7 செம்மத்து சேட்டை செஞ்சவன். அப்படி தான் ஐயா உட்கார வச்சு கணக்கு எடுப்பார். இந்த செம்மத்தில் குடுக்கிற குடுப்பு, ஏன்னா 7 செம்ம தின்னு கொளுத்து மப்பேறி போயிருக்கான். அந்த கணக்கை வெளியே எடுக்கார். 7 நாட்டு சனி போயிடுச்சுடா. இல்லை வழக்கறிஞர் எதிர்மனதார் எத்தனை பேரா இருக்கியா? இந்த கைலாசத்தில் 2013 போட்டோம். எத்தனை வழக்கறிஞர் எதிர்மனதார் எத்தனை இருக்கா? 7 செம்ம சேட்டை செஞ்சுவேன். அவ்வளோதான், சனியை கொண்டு போயிட்டான். சனி இப்போ உனக்கு பிடிக்கும், உன்னை பிடிச்சா தாண்டா இவன் அமுங்குவான். யார் அமுங்குவா? பத்திரம் உள்ளே போட்டவன் பிளாட் அடிக்கணும், இதை போடணும், அதை போடணும், விவோ கலெக்டரு தாசில்தார் இவங்க கிராம அதிகாரிலாம் பார்க்கணும், காவல்துறையெல்லாம் பார்க்கணும். எல்லாம் பார்த்து அந்த காகித பேப்பரை விதைக்கணும்லடா. அவன் வச்ச காகித பேப்பரை வச்சு தான் சுத்தம் பண்ண விட்டுருக்காரு ஐயா கடவுள். சரியா? உட்காந்து விளாண்டுட்டே இருப்பார். இந்த கணக்கு பெரிய கணக்காக தோண்டி எடுப்பாங்க. இது லேசான கணக்கு. இது வந்து உன் படிப்புனால இது லேசான கணக்கு. இது கோர்ட்டில் புரிஞ்சுக்கிடுவான். வரல நீதிபதி சர்ச்சு கோர்ட்டார் இன்னும் அழகாக புரிவாங்க. இந்த கணக்கு பூரா எடுக்காரு. அப்போ இந்த கணக்கு இவ்வளோ வழக்கில் உள்ளே ஆடுது போகுது. அப்போ இந்த கணக்கை முடிக்கணும் நீதி அரசர் முடிக்கணும், ஐயா கடவுள் முடிக்கணும். அப்போ தக்க தண்டனை சீக்கிரமாக வாங்கி அழகாக ஓடி போயிடுவோம். அழகாக உள்ள தூக்கி போட்டு நச்சிடுவார் ஐயா. அந்த கணக்கு அவங்களுக்கு தான் தெரியும். இந்த காமுட்டா பேய்களுக்கு எதுவும் தெரியாது. ஏன்னா அவங்க செத்த பேப்பர் வீட்டில் அடைஞ்சி வச்சுக்கான்ல. இல்லை நல்லா கேட்டுக்கோ. நேற்று உட்காந்து உருட்டி பார்த்தா சுற்றி அவர் உட்காந்துருக்காரு ஐயா. நல்லா உருட்டு தானே அப்படிங்காரு. நல்லா உருட்டு தானே, இடம் விளையாட இருக்க, நல்லா சச்சமுக்கமாக இருக்க, நல்லா ஹோட்டலாக டாப்பேல தொலைய போகிற 7 செம்மத்து சேட்டை செஞ்சவன் நீ. சரியா? நீ படிப்பு கல்வியால் வெளிநாடு உள்நாடு காகித பேப்பர் சம்பாத்தியம் பண்ணி வச்சுருக்க. இது அப்படியே கொட்டலோடு உரியிறோம். பாப்பமாடா கைலாசத்தில் நாங்கள் நிற்கோம்டா. மானிட பிறவி கடவுளுக்கு பயந்து தூரமாக நிற்கணும்டா. சுற்றி பக்கம் வந்து இங்கே இடம் கிடக்கு, அங்கே இடம் கிடக்கு. இடம் யார் பூமியே? ஐயா பூமி. வச்சு எடுத்து போடுவார். கணக்கு போட்டார். 7 நாட்டு சனி வெளியே போயிடுச்சு. இப்போ ஆட்டு இதில் 51 பேர் கணக்கு. இதில் கூட்டம் ஷேர் பண்ணி உட்கார்ற கவர்மெண்ட் லாயர்லேருந்து இங்கே திமுக கட்சி, அதிமுக கட்சி எல்லாமே சேர்ந்துருக்கான். இது இவர் வந்து உட்காந்து கணக்கு எடுத்துட்டாரு. நம்மளெல்லாம் தூக்கி உள்ளே தின்னு கழிக்கிற இடத்துல கம்பியை பழுக்க வச்சு ஓட்டுவாருன்னு அவங்களுக்கே தெரியும். அதுதான் இப்போ பிடிச்சி ஆட்டுதான் உட்காந்து ஆட்டுதான். 7 நாட்டு சனி ராஜபாளையம் தெற்கு பாளையம் ராஜபாளையம் கோட்டா. இப்போ என்ன நடக்குன்னு பார். ரத்த பூமி ஆகும்னு கேட்டாரா தமிழ்நாடு முழுவதும். இப்போ சனி வெளியே கொண்டு போகணும்ல. ரத்த பூமி ஆகும்னு கணக்கு போட்டாச்சு. அப்போ இவன் சனியை வெளியே கொண்டு போகணும். உட்காருவார் கடவுள். அந்த நேரத்தில் செகண்டில் உட்காருவார். இவனை சுத்தம் பண்ண வைக்கணும். இவன் ஏற்கனவே செத்த பேப்பர் நிறையா வச்சுட்டு ஆட்டிட்டாலே தான். இதில் பத்திரம் போட்டு ஆட்டு தான். இதில் ஏற்கனவே 32 சென்ட் எழுதினவன் ஆகா ஓகோன்னு நம்ம குளத்தில் போட்டிருக்கான். குளத்தை மூடி அவன் போட்டிருக்கான். அவன் எல்லா தப்புலையும் உள்ளே மாட்டுவான். அப்படி தான் தோண்டி எடுப்பாங்க. நீ என்ன இடத்துல இருக்க, நீ என்ன செஞ்ச, இதில் யார் பட்டா போட்டு பவர் போட்டு கொடுத்தா, எல்லாம் அப்படி தான் அதிகாரிகள் பூரா தோண்டி எடுக்கலை. அதிகாரிக்கு இப்போ கணக்கு வரும். நாங்கோழி சாலையில் உட்கார்ந்தாத்தான் அது வரும். அதிகாரிகளுக்கு விளங்க மாட்டோம்ல. இப்போ பஞ்சாயத்து போர்டுக்கு விளங்க மாட்டிட்டார் ஐயா. இப்போ அவர் செகண்ட் இப்போ இவங்கள்ட்ட ஐயா சொன்னார், முனியப்பன் பேசுகிறேன்டா, எங்கள் அண்ணன் பார்த்தா சொல்லுதான், பஞ்சாயத்து போர்ட்டில் தலைவர் போகுது ஆணும் பெண்ணும் விளங்க மாட்டிட்டேன்டா. ஆட்டோமேட்டிக்காக விலங்கு மாட்டு பட்டு போகும்டா. இதுதான்டா முதல் கணக்கு. பஞ்சாயத்து போர்ட்டில் தான் முதல் விலங்கு மாட்டு வரும். 2வது சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ மாவட்ட வரைக்கும் வந்திருக்கானா 2. 3வது கணக்கில் எம்பி வரும். 4வது கணக்கில் மந்திரி வரும். 5வது கணக்கில் தான் முதலமைச்சர் வரும். அதுதான் கணக்கு. கீழே அடித்து விலங்கு மாட்டினாத்தான் மேலே வரைக்கும் பிடிக்க முடியும். அதுதான் கணக்கு. கடவுள் போட்ட கணக்கு. முக்கால் சத்தியம்.